ஜெயலலிதா அம்மா இறந்ததுலேருந்தே அவங்களோட மரணத்துல பல சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா இயற்கையா செத்தாங்களாம், இல்ல கொல்லப்பட்டாங்களாம்? ஜெயலலிதா அம்மாவை கொன்னது யாரு? அண்ட் தென் அப்போலோவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? போயஸ் கார்டனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கால்கள் எங்க? ஜெயலலிதா அம்மா துன்புறுத்தப்பட்டாங்களாம்? ஜெயலலிதா அம்மாவோட பற்கள் எங்க? அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட விரல்கள் நீக்கப்பட்டதா? அப்படின்னு பல சர்ச்சைகள் ஜெயலலிதா அம்மாவோட மரணத்துல இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அதுக்கு அதிமுக சைட்லையும் சரி, அண்ட் சசிகலா சைட்லையும் சரி, அப்புறம் அப்போலோ சைட்லையும் சரி, எந்த ஒரு பதிலுமே நம்மளுக்கு கிடைக்கல. கொஞ்ச நாள் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு போயிட்டாங்க. அண்ட் தென் திரும்பவும் ஓபிஎஸ் சசிகலா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜெயலலிதா மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு புதிய ஆதாரமா ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு கார் டிரைவரா வேலை செஞ்ச ஒருத்தர் ஒரு வாக்குமூலம் தந்திருக்காரு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து கொடநாட்டில் அவரிடம் பல வருடங்கள் பணிபுரிந்த கார் டிரைவர் திவாகர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஜேவின் மர்ம மரணம் குறித்து மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் இது பற்றி கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் ஜெயலலிதா அடிக்கடி சென்று தங்கும் கொடநாட்டில் அவருக்கு கார் டிரைவராக பணியாற்றிய திவாகரன் ஜேவின் மர்ம மரணம் குறித்து சில பகீர் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: 2005ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா கொடநாட்டிற்கு வரும்போது அவருடைய வாகனத்திற்கு முன் வரும் பாதுகாப்பு வாகனத்தை நான் ஓட்டுவேன். அப்போது ஜேவும் சசிகலாவும் பேசும் பல விஷயங்களை நான் அருகில் இருந்தே கேட்டுள்ளேன். ஆனால் அது பற்றி நான் வெளியே கூறியது கிடையாது. ஆனால் தற்போது நடந்துள்ள சம்பவங்களை பார்த்தால் ஜேவை கொள்வதற்குத்தான் அன்றைக்கே திட்டம் தீட்டியிருக்கலாம் என எனக்கு சந்தேகம் வருகிறது. கொடநாட்டிற்கு ஜே வரும்போது எஸ்டேட்டை சுற்றி பார்த்துவிட்டு அங்குள்ள ஏரியில் படகு சவாரி செய்வார். ஒரு நாள் படகு சவாரி செய்துவிட்டு அவர்கள் காரில் ஏறும்போது தனக்கு உடல் வலி அதிகமாக இருப்பதாக அவர் சசிகலாவிடம் கூறினார். அப்போது சசிகலாவிடம் வேலைக்கார பெண் சித்திரா ஒரு மாத்திரையை கொடுத்தார். அதை அவர் ஜேவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். அதை விழுங்கிய சில நொடிகளிலே இப்போது எனக்கு வலி குறைந்துள்ளது என ஜே சொல்வார். அந்த மாத்திரையை அவருக்கு அடிக்கடி சசிகலா கொடுப்பதை நான் பார்த்தேன். சாப்பிட்ட உடனேயே உடல் வலி குறைகிறது எனில் அது மெல்ல கொள்ளும் ஆற்றலுடைய வலி நிவாரணியாகத்தான் அந்த மாத்திரை இருக்க வேண்டும் என எனக்கு இப்போது சந்தேகம் வருகிறது. அவரது மரணத்தின் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் பகீர் தகவலை கூறியுள்ளார். சசிகலா தான் மெல்ல கொள்ளும் மாத்திரைகளை கொடுத்து ஜெயலலிதாவை கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்காரு.